ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிரிஷ். 2026-27 கல்வியாண்டில் தமிழ்நாடு அரசோட புதிய பாடத்திட்டத்தின்படி 3ஆம் வகுப்புக்கு புதிய பாடப்புத்தகம் வந்திருக்கு. தமிழ் பாடப்புத்தகத்தில் முதல் அலகில் 2வது பாடம் கோழி தேடும் கோழி. அது ஒரு கதை, படக்கதை. அந்த கதையை குழந்தைகளுக்கு எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? காலையில் சிற்றுண்டியெல்லாம் சாப்பிட்டீங்களா நம்ம ஸ்கூலில் அப்படின்னு நம்ம அந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்கள்ட்ட மழை எப்படிப்பா பெய்யுது அப்படின்னு கேட்கணும். அவங்க பல கருத்துக்களை சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம மேகம் குளிர்ந்து மழையாக பெய்யுது. ஆனால் பொன்னின்னு ஒரு பாப்பா இருக்கா, அவள் என்ன சொல்வா தெரியுமா? மழை பெய்கிறதுக்கு காரணத்தை கேட்டோம்னா வானம் அழுகுது, அதான் அது மழையாக வருது அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு கற்பனையாக ஒரு காரணத்தையும் கண்டுபிடிச்சி அதை கதையாக சொல்லிடுவா. கோழி குப்பையை ஏன் கிளறுதுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு நம்ம கேட்டால் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரீசன் சொல்லுவாங்க. கோழி ஏன் குப்பையை கிளறுது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஆளுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்கீங்க. பொன்னி அதுக்கு என்ன காரணம் சொல்லி அதுக்கு ஒரு கதை சொன்னான்னு தெரியுமா? வாங்க நம்ம அந்த கதை என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த படங்களை எல்லாம் பார்க்க சொல்லிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா கதையை சொல்லணும். பீட்டர்னு ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் ஒரு கடையில் போய் ஒரு கோழியும் கோழி குண்டும் வாங்குறான். அவங்க அம்மா கூட போய் வாங்கிட்டு வந்தான். அடிக்கடி அவன் ஃப்ரெண்ட்ஸோட கோழி குண்டை வச்சு விளையாடுவான். அவன் கடையில் வாங்கிட்டு வந்த கோழிக்கு சுட்டின்னு பேர் வச்சிருக்கிறான். சுட்டின்னு அவன் கூப்பிட்ட உடனே கோழி எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடும். ஓடி வந்து அது அவன் கூட விளாண்டுக்கிட்டே வந்த கோழி குண்டை எடுத்துகிட்டு வரும். அவன் எங்கிட்டு தூக்கி போட்டாலும் அது கரெக்டாக கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடும். அந்த கோழி குண்டை எடுத்துகிட்டு வர்ற அழகே அழகு பாருங்களேன். காலில் ஒரு எத்து, சின்ன சின்ன எத்தாக எத்தி கொண்டு வந்து அவன் கையில் சேர்த்துரும். ஒவ்வொரு தரமையும் இப்படித்தான் அது கோழி குண்டை அவனுக்கு எடுத்து தரோம். இப்படியேவும் அந்த கோழிக்கும் கோழி குண்டுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு. ரெண்டும் பீட்டர் இல்லைன்னா அது ரெண்டும் சேர்ந்து அதுக்கு பாட்டில் விளையாண்டுக்கிட்டே இருக்குங்க. ஒரு நாள் ரெண்டு என்ன செய்து கோழி குண்டும் கோழியும் கண்ணாமூச்சி விளையாடுதுங்க. கோழி குஞ்சு கண்ணை மூடிக்கிட்டு 1 2 3 அப்படின்னு சொல்லுது. கோழி குண்டு போய் ஒளிஞ்சிக்கிறது. ஒளிய போகிற கோழி குண்டு கலர் கோலம் போட்டு விட்ருக்காங்க வாசலில். அது வழியாக ஓடுது. அதனால கலர் கோலப்பொடி பூரா அது மேலே ஒட்டிக்கிடுச்சு. இப்போ கோழி வந்து கண்டுபிடிக்க வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருது. கோழி குண்டை கண்டுபிடிச்சிருச்சு. எப்படின்னா அது கலர் கோலத்து வழியாக வந்ததுனால அது போன பாதை பூரா கலர் பொடியாக இருக்குது. அதை வச்சு கண்டுபிடிச்சிருச்சு. உடனே கோழி குண்டு சொல்லுது, அடடா கோலத்துலையா நான் உருண்டுக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ நான் போய் ஒளிஞ்சிக்கிறேன் அப்படின்ட்டு கோழி வேகமாக ஓடுது. கோழி குண்டு 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு தேடி ஈஸியாக கண்டுபிடிச்சிருச்சு. எப்படின்னு பார்த்தா செடிக்கு பின்னால் கோழியோட ரெக்கை இருந்ததுனால அதை பார்த்துட்டு ஹஹஹா எப்படி மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சிரிக்குது. அடுத்து இது போய் ஒளிய போது யோசிக்குது கோழி குண்டு, நம்ம இங்கே ஒளிஞ்சோம்னா கோழியால் கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குப்பை தொட்டிக்கு அடியில் போய் குப்பையாக கொஞ்சம் கொஞ்சம் கிடக்கு, அதுக்கு அடியில் போய் ஒளிஞ்சிக்கிறது கண்டுபிடிக்க முடியாதுன்னு. அப்போ பார்த்தா அடுத்தடுத்த ஆளுக குப்பை கொட்டினவுடனே நிரம்பி கீழே வலிஞ்சு குப்பையெல்லாமும் அந்த கோழி குண்டை மூடிடுச்சு. இப்போ கோழி தேடிக்கிட்டே வருது, எங்கடா நம்மளோட ஃப்ரெண்டை காணோமே அப்படின்னு பூரா தேடி தேடி பார்க்குது. எங்கேயுமே அதனால் கண்டே பிடிக்க முடியலை. அப்படியே அழுகுது, நண்பா நீ எங்கே போன, எங்கே இருக்கன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளறிக்கிட்டே இருக்குது குப்பையை. அதனால தான் அது குப்பையை கிளறுது, இன்னும் தேடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறா. கோழி தன்னோட ஃப்ரெண்டை தேடி தான் குப்பையை கிளறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு பொன்னி சொல்கிறது சரியான காரணமா? சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நாமே அதுக்கான காரணத்தை அந்த தொடரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லுலையும் முதல் எழுத்து, 2வது எழுத்து, 3வது எழுத்து, 4வது எழுத்தை வச்சு கண்டுபிடிக்க சொல்லணும் ஸ்டூடெண்ட்ஸை. இன்று கீரை செய்தே உண்டிடலாம். இதில் முதல் சொல்லில் முதல் எழுத்து இ, 2வது சொல்லில் 2வது எழுத்துரை. இப்படியே பார்த்தாங்கன்னா இறை தேடத்தான் கோழி குப்பையை மண்ணை கிளறுது அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கிருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்.